1977 16 வயதிலே படம் வெளிவந்த பிறகு கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து பல பேரு சென்னையை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்காகனா எப்படியாவது உதவி இயக்குனராகி அப்புறமா டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. அதுல நான் ஒருத்தன். எப்படி நுழையிறது? இந்த கேட்டு சினிமா கேட்டு திறந்த கலைக்கு யாரு வேணா நுழையலாம், ஆனா நுழைய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த நேரத்துல நான் ஃபர்ஸ்ட் திருவெற்றியூர்ல ஒரு கம்பெனியில ஸ்டோர் கீப்பரா பணியாற்றினேன். அங்க வேலை செஞ்சுக்கிட்டே யாரை எப்படி என்ன பாக்குறதுன்னு அப்படியே தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல அப்ப நிறைய சினிமா பத்திரிகைகள், அதுல குறிப்பா சொல்ல போனா திரிமாலயா, அந்த பத்திரிகையை அடிக்கடி வாசிக்கும் போது அதனுடைய அட்ரஸ் பாரிஸ் கார்னர், அரண்மனைக்காரன் தெருக்கு பக்கத்து தெருவில் ஒரு இடத்துலதான் இருக்கு. அங்க போய் நான் போனேன். அங்க அதனுடைய ஆசிரியர் எம்ஜி வல்லவன். அவரை பத்தி சினிமாவில் தெரியாத ஆளே கிடையாது. அப்படி அங்க இருக்காரு. அங்க உதவி ஆசிரியர் இருந்தவர் சுரா. அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அறிமுகம் ஆன பிறகு அடிக்கடி அவரை போய் பார்த்தேன். அப்ப அங்க மாச சம்பளம் சரியா கொடுக்க மாட்டாங்க. பசியும் பட்டியுமா இருக்க வேண்டிய சூழ்நிலை. அவரை அழைச்சிட்டு போய் நான் மத்தியான சாப்பாடு டிஃபன் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். கொடுத்து அவர் நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. அப்ப சொல்லுவாரு, நான் சொன்னேன், சார் நான் பல பேரை சினிமாவில் ஜேர்னலிஸ்ட் ஆகணும், அதனால யாராச்சும் சொல்லுங்க, நான் போய் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எம்ஜி வல்லவன் சார்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா உதவி ஆசிரியர் சுரா அவர்கிட்ட சொல்லும் போது, சரி நீங்க போய் எடுங்கன்னு சொல்லி சில பேரை சொல்லி போய் பாருங்கன்னாரு. அப்படி பார்த்ததுல அப்ப பசி டைரக்டர் துரை, டெல்லி கணேஷ், வீணா, நிறைய பேர் இன்றைய எடுத்து போட ஆரம்பிச்சேன். இப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஒருதலை ராகம் நல்லா ஓடி பிரமாதமா வந்திருக்கு. அப்ப ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு டிஆர் ராஜேந்திரனுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும். அப்ப அவர் டி நகர்ல ஹோட்டல் சுதாராவில் தங்கியிருந்தாரு. சரி, அவரை போய் நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம்னு நான் போனேன். போனோடனே வாங்க உட்காருங்கன்னாரு. என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட அவருடைய அப்பா இருந்தாரு. அவரு பேச ஆரம்பிச்சாரு. நான் பேசிக்கிச்சு பண்ணும்போது இன்டர்வியூ ஓரளவு முடிச்சுட்டு அப்போ என்ன குரு, என்னை பத்தி என்ன உங்களுக்கு தெரியலையான்னாரு. சார் உங்களதான் தெரியுமே, நீங்க டிஆரு, அதான் உங்களை தேடி வந்திருக்கேன், நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும்னாரு. எப்படி சார்? நான் தான் ஏவிச்சல காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். நீங்க எனக்கு சீனியரு. நீங்க கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி போய் படம்லாம் பார்த்துட்டு அந்த ஆங்கில படம், ஹிந்தி படம், பல படங்களை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட உத்தராவதினு ஒருத்தர் இருப்பாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் நின்று கேட்பேன், எப்ப பார்த்தாலும் சினிமா பத்தி, நீங்க உலக சினிமா பத்தி எல்லாம் நீங்க பேசிட்டு இருப்பீங்க. அதுல எனக்கு இன்ஸ்பயர் ஆகும். நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. சார் எனக்கு தெரியாது, எத்தனையோ பேர் நிக்கிறாங்க, எங்களை சுத்தி நிப்பாங்க, அவங்கள எனக்கு உண்மையிலேயே உங்களை எனக்கு அடையாளம் தெரியாது. எனக்கு நீங்க ஜூனியர் தெரியாது, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். இல்ல நீங்க காலேஜ்ல கொஞ்சம் ஃபேமஸ், ஏன்னா உங்க குரூப்ல ஒரு 4 பேர் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அது உண்மைதான். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. பிஆர்ஓ பாண்டியன் ஒருத்தவன் எனக்கு அறிமுகம் ஆனா. அவன் என்னை அழைச்சிக்கிட்டு டி நகர் போனான். அங்க மாயான்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் பயில்வான் ரங்கநாதன், அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி, சார் இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, நியூஸ் எல்லாம் கொடுப்பான் அப்படின்னு சொன்னா. நான் அவர் உட்கார சொன்னாரு, பேசினாரு. அவர் பேச்சு எப்படி இருந்ததுன்னா, நடிகைகளை எவ்வளவு கீழ்த்தரமா பேசணுமோ அவ்வளவு கீழ்த்தரமா அசிங்கமா பேச ஆரம்பிச்சுட்டாரு. பக்கத்துல பெண்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அதை பத்தி அவர் கவலைப்படல, அப்படி பேசினாரு. இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் நீங்க கொண்டு வாங்க அப்படின்னாரு. சரி சார்ன்னு சொல்லிட்டு பாண்டியனோட நான் வெளியே வந்தேன். பாண்டியா, தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் வரமாட்டேன், ஏன்னா இப்படி பேசுறாரு இவரு, நான் இப்படி இந்த பத்திரிகைலாம் நியூஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், என்ன ஆளை விடுறா அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னா, நீ சூஸ் பண்ணிக்க, ஏன்னா அந்த ஆளு அவர் அப்படிதான், அதனால நீ
நீ முடிவு பண்ணிக்கலாம்னா, வேணாப்பா நான் இப்பயே முடிவு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி பத்திரிகைலாம் நியூஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ வந்து சட்டம் ஒரு இருட்டை அதை பத்தி அந்த படம் வந்து சூப்பரா ஓடிட்டு இருக்கும்போது அதுல வந்து விஜயகாந்துக்கு அக்காவா நடிச்சாங்க ஒருத்தவங்க, அவங்க பேர் வாசிகி. அவங்கள போய் நான் இன்டர்வியூ பண்ணி எல்லாத்துக்கும் போட்டா நல்லா இருந்தது. ஒரு ஒரு 15-20 நாள் கழிச்சு திரும்ப ஒரு ஸ்டுடியோல பார்க்கும்போது என்னை முறைச்சு பார்த்துக்கிட்டு கோபமா போனாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் விசாரிக்கும் போது என்னை பத்தி அவங்கள பத்தி தவறான தகவல் வேற ஒரு நான் பத்திரிகையில கொடுத்ததா, அதனாலதான் அவங்க வந்து என் மேல கோபமா இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சுது. யாரோ ஒருத்தவன் தவறான செய்தியை கொடுத்துட்டு அந்த பழியை என் மேல போட்டான். அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பத்திரிகை துறையில இருந்தா நம்ம வந்து சரியா வராது. நம்ம பத்திரிகை துறை மூலியமா அப்படியே சினிமாக்குள்ள நுழையத்தான் பார்த்தோம். அதனால இனிமே கூடாதுன்னு முடிவு பண்ண. அதே நேரத்துல போய் சந்திரசேகர் சாரை பார்த்து இன்டர்வியூ பண்ண. அதை போன வீடியோல சொல்லியிருப்பேன். அப்போ வந்து திடீர்னு நான் வந்து கஷ்டப்படாம சினிமாவுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிட்டேன். அந்த திறமை எனக்கு இருந்தது.